Hi children, welcome to Sai's Academy. I am your zoology teacher Rajeshwari. Today we see about the mechanism of breathing. You are studying in your lower classes about breathing. Breathing is the inspiration of air and expression of air. Commonly we tell the inhale and exhale. இன்ஹேல்னால் என்னது? மூச்சை உள்ளே இழுக்கிறது, உட்சுவாசம். எக்ஸ்ஹேல்னால் வெளியில் விடுறது, மூச்சை வெளியில் விடுறது. அது என்னது? எக்ஸ்ஹேல், வெளி சுவாசம். ஐ வில் ரீட் திஸ் டாபிக். த மூமெண்ட் ஆஃப் ஏர் பிட்வீன் த அட்மாஸ்பியர் அண்ட் த லங்ஸ் இஸ் நோன் அஸ் தி வென்டிலேஷன் ஆர் ப்ரீத்திங். மூமெண்ட் ஆஃப் the movement of air between atmosphere and the lungs. எதுக்கு இடையில? அட்மாஸ்பியருக்கும் லங்ஸுக்கும் இடையில என்ன நடக்குது? ஏர் மூமெண்ட் நடக்குது. அதான் என்னது? வென்டிலேஷன் ஆர் ப்ரீத்திங். See this, inspiration and expiration are the two phases of breathing. இது இன்ஸ்பிரேஷன் அண்டு எக்ஸ்பிரேஷன் தான். அந்த ப்ரீத்திங்கில் டூ ஃபேஸஸ் இருக்குது. தட் இஸ் இன்ஸ்பிரேஷன் அண்டு எக்ஸ்பிரேஷன். தென் இன்ஸ்பிரேஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர். இதெல்லாம் ஒன் வேர்டில் வரலாம். இன்ஸ்பிரேஷன் is the movement of atmospheric air into the lungs. அட்மாஸ்பியர்லேருந்து எங்கே போகுது? லங்ஸுக்குள்ளால் போகுது. ஓகே, தட் இஸ் கால்டு இன்ஸ்பிரேஷன். அதே இது எக்ஸ்பிரேஷன்னா என்ன பண்ணுது? லங்ஸுக்குள்ளேருந்து ஏர் எங்கே போதும்? அது அல்வியோலர் ஏர். அல்வியோலையிலேருந்து ஏர் என்ன பண்ணும்? ஏர் ஸ்பேஸ் சொல்லுவோம் இல்லையா, ஏர் சாக். அதிலிருந்து எக்ஸ்பிரேஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் அல்வியோலர் ஏர் டிஃப்யூஸ். டிஃப்யூஸ்னால் என்னது? ஒரு பரவல் மூலமாக தான் என்ன பண்ணோம்? அந்த ஏர் வெளியில் போகுது, அட்மாஸ்பியருக்கு போகுது. டிஃப்யூஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ். ஓகே, டிஃப்யூஷன் மெத்தடில் தான் என்ன பண்ணோம்? அந்த லங்ஸுக்குள்ளே ஆக்சிஜன் உள்ளே போகும். அதே மாதிரி லங்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகும். டிஃப்யூஷன் மெத்தடில் தான் ஏர் என்ன பண்ணோம்? ஏர் அந்த தென் லங்ஸ் டூ நாட் கண்டெயின் மசில் ஃபைபர். லங்ஸில் என்ன கிடையாது? மசில் ஃபைபர் கிடையாது. ஹார்ட் மாதிரி, ஹார்ட்லாம் என்னது? பம்பிங் மெஷின். அதெல்லாம் ஹார்ட் மசில்ஸ் இருக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் இயர் என்ன இருக்காது? இந்த லங்ஸ் டிஷ்யூ தான் இருக்கும். நோ மசில் ஃபைபர்ஸ். தனியாக இதுக்குன்னு ஃபைபர்ஸ்லாம் கிடையாது. அப்போ எப்படி எக்ஸ்பேண்ட் கண்ட்ராக்ஷன் ஆகும்? See this, but expand and contraction by the movement of ribs and diaphragm. எதனால் நடக்குது? இதெல்லாம் ஒன் வேர்டில் வரலாம். ரிப்ஸ்னாலையும் டயஃப்ரம்னாலையும் அந்த மூமெண்ட்ஸ் நடக்குது. அது ரிப்ஸில் என்ன இருக்கும்? இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்கும். அது எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்கும். ரிப்புக்கு ஒவ்வொரு ரிப் போன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிப் போன்ஸு இடையில, ஒவ்வொரு ரிப்புக்கும் இடையில என்ன பண்ணோம்? பெட்வீன் த ரிப் போன் இந்த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்கும். அதுவும் அதோடு சேர்த்து டயஃப்ரம் என்ன பண்ணோம்? இந்த சுவாசத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது அட்மாஸ்பியருக்குள்ள ஏர் நம்ம லங்ஸில் என்ன இருக்கும்? அதோட அழுத்தம் குறைவாக இருக்கும். அதானது ப்ரெஷர் கிரேடியன்ட் சொல்லுவாங்க. அந்த அழுத்த மாறுபாடு சொல்கிறோம் இல்லையா, ப்ரெஷர் கிரேடியன்ட்டு. அதனால தான் என்ன பண்ணோம்? நம்ம லங்ஸில் அழுத்தம் கம்மியாக இருக்கும். அப்போ வெளியிலேருந்து என்ன பண்ணோம்? அட்மாஸ்பியர் அழுத்தம் அதிகமாக இருக்கும் கம்பேர் தென் அவர் லங்ஸ். அப்போ வெளியே இருக்கிற ஏர் என்ன பண்ணோம்? ஆட்டோமேட்டிக்காக உள்ளே என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆகும்போது என்ன நடக்கும்? இன்ஹேல் நடக்குது, இன்ஸ்பிரேஷன் நடக்குது. அப்போ
அந்த லங்ஸ் வந்து விரிவடையும் போது இன்டர்கோஸ் மசில்லாம் என்ன பண்ணும், அப்படி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் டயஃப்ரம் என்ன பண்ணுமாம்மா, the diaphragm seat of tissue which separate the thorax and abdomen. இந்த டயஃப்ரம் என்ன பண்ணும், ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் டோம் ஷேப்பில் இருக்குமாம்மா. இந்த டயஃப்ரத்தோட ஃபங்க்ஷன் என்னது, இது ஒன் வேர்டில் வரலாம். செப்பரேட் தி தோராக்ஸ் அண்டு அப்டாமன். தோராக்ஸில் என்ன இருக்கும், லங்ஸு, தென் ஹார்ட்டு, அப்புறம் நம்மளோட ஃபுட் பைப் இருக்கும். In a relaxed state, the diaphragm is a dome shaped. The diaphragm வந்து எப்படி இருக்குமா, டோம் ஷேப்பில் இருக்குமாம்மா ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில். ரிப்ஸ் ஆர் மூவ்டு பை தி இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். அதுக்கு இன்டர்கோஸ்டல் மசில் இருக்கு இல்லையா, அதனால மூவ் ஆகுதாம்மா ரிப்ஸ்லாம். தென் எக்ஸ்டர்னல் internal intercostal muscles found between the ribs. Already I told to you, ribs, the diaphragm helps creating pressure gradient. அந்த அழுத்த மாறுபாடு இருக்கு இல்லையா, இப்போ உள்ளுக்குள்ளே அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது வெளியில் வந்து எப்படி இருக்கும், அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்போ ஏர் உள்ளே வரும். இப்போ உள்ளே வந்து ஏர் வந்து ப்ரெஷர் அதிகமாகிருச்சு. தென் அது வந்து என்ன பண்ணும், எக்ஸ்ஹேல் ஆகும். வெளியில் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர் தென் லங்ஸ். அப்போ வெளியில் போயிடும் அந்த ஏர். அதான் இது ப்ரெஷர் கிரேடியன்ட் சொல்கிறாங்க. The inspiration occur if the pressure inside the lungs, அதாவது intrapulmonary pressure, intra என்னது within லங்ஸில் என்ன பண்ணுது, less than the atmospheric pressure. Likewise, எக்ஸ்பிரஷன் என்னது, எக்ஸ்பிரஷன் டேக்ஸ் பிளேஸ். இது ஒன் வேர்டில் வரும், புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். எக்ஸ்பிரஷன் டேக்ஸ் பிளேஸ் வென் த ப்ரெஷர் வித்தின் லங்ஸ் வித்தின் லங்ஸ் இஸ் ஹையர் தேன். இப்போ அதிகமாகிருச்சு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ என்ன பண்ணோம், எக்ஸ்பிரஷன் நடக்குது. இந்த ஏர் வந்து எங்கே போனோம், வெளியில் போகணும், அட்மாஸ்பியருக்கு போகணும், லங்ஸில் இருக்கக்கூடிய ஏர். ஓகே, see this rib cage. இது வந்து என்னது, ஏர் இன்ஹேல்டு, ஏர் இன்ஹேல் ஆகுது. அப்போ வந்து என்னது, ரிப் கேஜ் எக்ஸ்பேண்ட், ரிப் கேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இன்ஹேல் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுது. தென் see this picture here, the air exhaled. அப்போ என்ன பண்ணுது, rib cage get smaller. இது ஸ்மாலர் ஆகுது, ஏன்னா ஏர் வந்து வெளியில் போகுது இல்லையா, அப்போ கொஞ்சம் சுருங்குது. இது லங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் டயஃப்ரம். இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் டயஃப்ரம். இது கொஞ்சம் நல்லாவே குழிவாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டயஃப்ரம் எப்படி இருக்குது, இந்த ஏர் வந்து வெளியில் போகுது. அப்போ இங்கே வந்து என்ன நடக்குது, ஒரு இது வந்து ஆக்டிவ் ஃபேஸ். இது வந்து ஏர் வந்து வெளியில் போகிறது. இது வந்து எப்படி இருக்குது, ரிலாக்ஸ்டு ஸ்டேஜில் எப்படி இருக்குது, டோம் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் இது மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் இன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்லேயும் எக்ஸ்பிரேஷன்லேயும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது. இன்ஸ்பிரேஷனாக என்னது, இன்ஹேல், ஃபஸ்ட் எழுத்து ஐஎன் வருது இல்லையா, ஃபஸ்ட்டு 2 லெட்டர். இன்ஸ்பிரேஷன் இன்ஹேல், எக்ஸ்பிரேஷன் எக்ஸ்ஹேல், HALE போட்டிங்கன்னா சரியாக போச்சு. இங்கே நடக்குது, ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டர் இனிஷியேட் தி ஸ்டிமுலை டூரிங் த இன்ஸ்பிரேஷன். அது என்னதுடா, ரெஸ்பிரேட்டரி சென்டர். இங்கே ரெஸ்பிரேட்டரி சென்டர்னால் என்னது, மெடுலா ஆப்ளிங்கேட்டா. அந்த ரீஜன் தான் என்னது, இந்த பான்ஸ்ன்ற ரீஜியன், பிரெயினில் பான்ஸ்ன்னு இருக்கிற ரீஜியன் தான் இந்த மெடுலா ஆப்ளிங்கேட்டா இருக்க தான் என்ன பண்ணுது, அதான் என்னது ரெஸ்பிரேட்டரி சென்டர். இது வந்து என்னது, ரெஸ்பிரேஷன், பிளிங்கிங் ஆஃப் ஐஸ், இந்த ஹார்ட் பீட்ஸ் அண்டு பிளட் வெசல் மூமெண்ட்ஸ் எல்லாமே என்னது,
இது எல்லாமே ஒரு அன்னிச்சை செயல்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்மளாக செய்ய முடியாது. அப்போ அது வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது? பிரெயின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ அந்த பிரெயினில் எங்கே இருக்குது? அந்த மெடுலா ஆப்ளிங்கேட்டா பகுதி தான் என்னது? த ரெஸ்பிரேட்டரி சென்டர். அதான் என்ன பண்ணும்? இனிஷியேட் தி ஸ்டிமுலை டூரிங் த இன்ஸ்பிரேஷன். இது வந்து டெர்மினேட்ஸ்னால் என்னது? எண்ட் ஆகுது. சரியா? எக்ஸ்பிரேஷனாக என்னது? அதான் என்ன பண்ணுது? இங்கே வந்து இனிஷியேட் பண்ணுது ரெஸ்பிரேஷனை, இது வந்து ஃபினிஷ் பண்ணுது. ஓகே, டெர்மினேட்ஸ்னால் தெரியும் இல்லையா? அப்புறம் அந்த டைமில் என்ன நடக்குது? இந்த டயஃப்ரம் அண்டு எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கண்ட்ராக்ட். டயஃப்ரமும் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸும் என்ன ஆகுது? சுருங்குது. தி டயஃப்ரம் ரிலாக்ஸ். இப்போ வந்து என்ன நடக்குது? டயஃப்ரம் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. பட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கண்ட்ராக்ட். இது வந்து என்னது? எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கொண்டு கண்ட்ராக்ட் ஆகுது. இங்கே வந்து என்னது? இன்டர்னல் உள்ளுக்கு இருக்கக்கூடிய சுருங்கினா தான் என்ன பண்ணோம்? லங்ஸ் வந்து சுருங்கும். அப்போ என்ன பண்ணோம்? அந்த ஏர் வந்து வெளியில் போகும். ஓகேவா? இதை அப்படியே நீ வந்து ஒரு தடவை படித்து பார்க்காம எழுதி பார்த்துட்டிங்கன்னா எப்போயுமே மறக்காது. ஜஸ்ட்டு சம் வேர்ட்ஸ் மட்டும் மாற்றினாலே போதும். தென் இங்கே பாரு, the thoracic volume increases as the chest wall expands. இங்கே thoracic volume வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படி பலூன் ப்ளோ பண்ணுறீங்க இல்லையா, அப்போ என்ன ஆகும்? அப்போ இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து என்ன நடக்குது? எக்ஸ்பிரேஷனில் the thoracic volume decreases. பலூன் வந்து நீ ஊதிட்டு பலூனை விட்டுறீங்க, அந்த வாய் ஓப்பனாகவே வச்சு விட்டுறீங்க. விடும்போது என்ன ஆகும்? சுருங்கும் இல்லையா? அதே மாதிரி தான். The thoracic volume decreases as the chest wall contracts. chest wall என்ன பண்ணும்? contract ஆகும். இங்கே expand ஆகும். The intrapulmonary pressure is reduced. இங்கே என்ன நடக்குது? intrapulmonary pressure is reduced. அந்த லங்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன பண்ணுது? ரெடியூஸ் ஆகுது. இங்கே intrapulmonary pressure is increased. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் தான் என்ன பண்ணோம்? அது வந்து எக்ஸ்கேல் பண்ண முடியும். அப்போ இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அடுத்து பாருங்கள், இந்த அல்வியோலர் ப்ரெஷர் டிக்ரீசஸ். அல்வியோலர் ப்ரெஷர் டிக்ரீசஸ் தேன் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இங்கே வந்து இன்ஸ்பிரேஷனில் என்ன நடக்குதான்? அல்வியோலர் ப்ரெஷர் வந்து டிக்ரீசஸ் குறையுது தேன் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதுக்கு ஆப்போசிட் இந்த அல்வியோலர் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீசஸ். அல்வியோலர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் than the atmospheric pressure. Okay, then the air is taken inside due to the expansion of alveoli. The air is taken inside, உள்ளே எடுத்துக்குது due to the expansion of alveoli. alveoli என்ன பண்ணோம்? அந்த பேக் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகும். ஏர் உள்ளே போனே அது வந்து பலூன் ஊதுறதுக்கு மாதிரி தான். அல்வியோலையுமே சின்ன சின்ன சாக்காக இருக்கும் இல்லையா, அப்போ அது வந்து ஃபுல் ஆகிரும். ஏர் இஸ் சென்ட் அவுட். இங்கே வந்து டேக்கன் ஆகுது இன்ஸ்பிரேஷனில், இங்கே சென்ட் அவுட் டியூ டு த கண்ட்ராக்ஷன் ஆஃப் அல்வியோலை. இங்கே எக்ஸ்பேண்டன் நடக்குது, இங்கே வந்து என்ன நடக்குது? கண்ட்ராக்ஷன் ஆகுது. கண்ட்ராக்ஷன் ஆகும் சுருகும்போது என்ன ஆகும்? பலூனை நீ வந்து அமுக்குனினா அது என்ன ஆகும்? அந்த ஏர் வந்து வெளியே தானே போகும். அது மாதிரி தான் இது ப்ரெஷர்னால என்ன பண்ணுது? வேவ், ரிதமிக் வேவ் மூமெண்ட் மாதிரி நடக்கும் இது. அப்புறம் லாஸ்ட் பாருங்கள், ஏர் ஃப்ளோஸ் இன்டு தி அல்வியோலை. இங்கே எங்கே வரும்? அல்வியோலைக்கு வருது. அன்டில் த அல்வியோலர் ப்ரெஷர் ஈக்குவலைஸ் த அட்மாரிக். எது வரை நடக்கும்? அல்வியோலர் ப்ரெஷரும் இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஈக்குவலைஸ் ஆகும். அப்புறம் அந்த ஈக்குவலைஸ் ஆகுந்தாண்டி என்ன நடக்கும்? இந்த ஏர் உள்ளே போகும். ஈக்குவலைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ வந்து எக்ஸ்பிரேஷன் நடக்கணும். அண்ட் த அல்வியோலை கெட் இன்ஃப்ளேட்டட். அது வந்து பல்ஜிங் ஆயிரும். அந்த ஏர் உள்ளே போயிடுது இல்லையா, அதான் இன்ஃப்ளேட்டட்னு என்னது? கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏர் உள்ளே போகுது அந்த ஏர் சர்க்கிள்குள்ளே. இங்கே என்ன நடக்குது? ஏர் ஃப்ளோஸ் அவுட்டு. இங்கே இன்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. இங்கே ஏர் ஃப்ளோஸ் அல்வியோலை அன்டில் த அல்வியோலர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் ஈக்குவலைஸ் ஆகிற வரைக்கும் இந்த ஏர் வந்து வெளியில் வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் தி அல்வியோலை கெட் டீஃப்ளேட்டட் என்னது? அங்கே ஏர் வந்து வெளியில் போயிடும். ப்ரெஷர் உள்ளே அதிகமாக இருக்கிறனால
அந்த ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கிற ஏர் வந்து வெளியில் போயிடும். அதான் இது டீஃப்ளேட்டட். ஓகேவா? இங்கே இன்ஃப்ளேட்டட் போட்டிருக்கோம், இங்கே வந்து என்ன போடுறோம்? டீஃப்ளேட்டட், ஏர் வெளியில் போகிறனால. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? இதை அப்படி படித்து மனப்பாடம் பண்ணி பக்கத்தில் ரஃப் நோட்டு வச்சுக்கணும், எழுதி பார்த்துட்டே படிக்கணும். ஏன்னா நியூ வேர்ட்ஸ் நிறையா வரும், சயின்டிஃபிக் நேம் நிறையா வரும், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த இது நிறையா வரும். அப்போ ஒன்ஸ் எல்லாமே நியூ வேர்ட்ஸு ஒரு தடவை எழுதி பார்த்தோன்னு என்ன பண்ணோம், நம்மளோட மெமரியில் டீப் மெமரியில் போய் சேர்ந்துடும். எப்போனாலும் அது நீ அதுக்கு வந்து உனக்கு வந்து பிரெயின் வந்து ஆன்சர் எடுத்து கொடுக்கும். ஓகே சில்ட்ரன்? தென் இந்த மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. த இன்ஸ்பிரேஷன் இஸ் initiated by the contraction of the diaphragm muscle and external intercostal muscles. என்ன நடக்குது? இந்த கண்ட்ராக்ஷன் நடக்குது. டயஃப்ரம் மசில்ஸும் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸும் என்ன பண்ணுது? கண்ட்ராக்ஷன் நடக்குது. விச் புல்ஸ் த ரிப்ஸ் என்ன பண்ணுது? அந்த ரிப்ஸை வந்து இழுக்குதாம்மா. அண்டு ஸ்டெர்னம் அப்வர்ட். ஸ்டெர்னோன்னு எங்கே இருக்கும்? அந்த செஸ்ட் ரீஜன், ரெண்டு ரிப் கேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ரிப் கேஜுக்கு மிடில் இருக்கக்கூடிய பகுதி தான் என்னது? இந்த ஸ்டெர்னம். இதுதான் என்னது? ஸ்டெர்னம் பகுதி. விச் புல்ஸ் த ரிப்ஸ் ஸ்டெர்னம் அப்வர்ட்ஸ். லங்ஸ் ஃபுல்லானால என்ன ஆகிரும்? இன்ஸ்பிரேஷனில் ஸ்டெர்னம் அப்வர்ட்ஸ் ஆகுமா. அண்டு அவுட்வேர்ட்ஸ் அண்டு இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் த thoracic chamber. thoracic chamber வந்து என்ன பண்ணுது? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அவுட்வேர்ட்ஸ் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனாட்டு காட்டுது. மூச்சு ரொம்ப தெரியும் இல்லையா, செஸ்ட் முன்னாடி வந்துட்டு அப்படி பின்னாடி போகும். தூங்கிட்டு இருக்கும்போது மூச்சு இருக்கா இல்லையான்னு எப்படி பார்ப்பாங்க? அந்த செஸ்ட்டு முன்னாடி போயிட்டு வர்றது தான் பார்ப்பாங்க. சேம்பர்ஸ் இன் த டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ். எங்கே? டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ். சேம்பர்ஸ் இன் த டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ் ஃபோர்ஸிங் த லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பல்மனரி வால்யூம். அது என்ன பண்ணுது? இந்த லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுது. எக்ஸ்பேண்ட் த பல்மனரி வால்யூம். பல்மனரினா என்னது? லங்ஸோட வால்யூம் தான் அதிகமாகுது இல்லையா. ஒன்றும் இல்லை, பலூன் ஊதுறோம், அது இன்ஸ்பிரேஷன். இந்த பலூன் தான் உன்னோட லங்ஸ்ன்னு வச்சுக்கோ. அதை வச்சு நீ சின்ன கிளாஸில் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் செஞ்சுருப்பீங்க இல்லையா. ரெஸ்பிரேஷனுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் என்ன, ஒரு ஆங்கரை வச்சுக்கிட்டு, சாரி அது வெயிட்டுக்கா, நாஸ்டில் மாதிரி படம் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பலூனை வந்து என்ன பண்ணது? ப்ளோ பண்ணி வச்சு நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க நிறையா. அப்போ பலூன் ஊதுறது வந்து என்னது? இன்ஸ்பிரேஷன். அப்போ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. த இன்க்ரீஸ் இன் பல்மனரி வால்யூம் அண்ட் டிக்ரீஸ் இன் த இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர். இப்போ ப்ரெஷர் வந்து கம்மியாகுதாம்மா. ஓகேவா? forces the fresh air from outside to enter the air passage into the lungs. நாஸ்ட்ரில் வழியாக எங்கே போகுது? லங்ஸுக்கு போயிடுது. டு ஈக்குவலைஸ் த ப்ரெஷர். எது? அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் உன்னோட லங்ஸ்குள்ள ப்ரெஷரும் என்ன பண்ணணும்? ஈக்குவலைஸ் ஆகணும். அதுக்கு பேர் திஸ் ப்ராசஸ் கலெக்டிவ்லி நோன் அஸ் தி இன்ஸ்பிரேஷன். தென் இப்போ எக்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயஃப்ரம். இங்கே ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயஃப்ரம் அலோஸ் த டயஃப்ரம் அண்டு ஸ்டெர்னம் ரிட்டன் டு இட்ஸ் டோம் ஷேப்டு. இங்கே அது வந்து என்னது? இந்த டோம் ஷேப்டுக்கு வந்துருமாம்மா. டோம் ஷேப்டு இப்படி இருக்கும் இல்லையா, இந்த பக்சர் சி திஸ் ஒன், இதுதான் டோம் ஷேப்டு. இதான் இப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா, இதுதான் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டு. இது வந்து லங்ஸ்குள்ளே ஏர் என்ட்ரி ஆகும்போது என்ன ஆகும்? இது வந்து கொஞ்சம் பிளண்ட் எண்டாக கொஞ்சம் கீழே இறங்கும் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் டோம் ஷேப்டு, இது கிடையாது. டோம்னா என்னது? ஒரு
இந்த வெளியில் லேம்ப்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு பல்ப் இருக்கும், அதை சுற்றி ஒரு ஒரு சர்க்குலர் அவுட்டர் கவரிங் இருக்கும் இல்லையா, அதுதான் டோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வளைவானது இருக்குது, அதுதான் டோம் ஷேப்டு. புரியுதா? sternum return to the dome shaped and internal intercostal muscle contract. internal உள்ளுக்கு இருக்கக்கூடிய intercostal muscle, ரிப்புக்கு இன்னர் லைனிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த மசில்ஸ் என்ன பண்ணுது, கண்ட்ராக்ட் பண்ணுது. புல்லிங் த ரிப்ஸ் டவுன்வேர்டு. அது வந்து அது இப்போ அது கண்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த ரிப்ஸை வந்து இழுக்குதாமா டவுன்வேர்டாட்டு. ரெடியூசிங் thoracic வால்யூம் அண்டு பல்மனரி வால்யூம் ரெண்டுமே என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. திஸ் ரிசல்ட் இன் அன் இன்க்ரீஸ் இன் த இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர். இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் ரிசல்ட் இன் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் ஸ்லைட்லி அபவ் தி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். உள்ளுக்குள்ள வந்து என்ன ஆகுது, அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட அதிகமாயிரு. அதனால் என்ன பண்ணுது, காசிங் எக்ஸ்பல்சன் ஆஃப் ஏர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகுது. ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக அட்மாஸ்பியருக்கு ஏரும் லங்ஸோட ஏரும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக ஏர் எக்ஸ்பல்ஷன் வெளியில் போகுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு எக்ஸ்பிரேஷன். 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், டெஃபினிஷனை அப்படியே பெறலாமல் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் விடாமல் இது மாதிரி ஆஃப், த, இஸ்ஸு, அண்டு ஏதாவது ஒன்று நீ வந்து இங்கிலீஷில் விட்டுட்டு எழுதினாலோ இல்லை எக்ஸ்ட்ரா வேறு மாதிரி எழுதினாலோ மீனிங் மாறிடும். ஸோ இங்கே புக்கில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு எழுதுறது ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓனாலாம் எழுதக்கூடாது. ஓகேவா? தென் ஆன் இதெல்லாம் ஒன் வேர்டில் வரும். ஆன் அன் ஆவரேஜ் எ ஹெல்த்தி ஹியூமன் ப்ரீத் பெர் மினிட்க்கு எவ்வளோ வந்து எத்தனை டைம் வந்து ப்ரீத் பண்ணுறாங்களா, 12 to 16 டைம்ஸ். இது ஒன் வேர்டில் வரும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கால்டு ஸ்பைரோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர். இதுவுமே ஒன் வேர்டில் வரும். ஸ்பைரோமீட்டர் யூஸ்டு டு மெஷர் த வால்யூம் ஆஃப் ஏர் இன்வால்வ்ட் இன் தி ப்ரீத்திங் மூமெண்ட்ஸ் ஃபார் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் எ பர்சன்ஸ் பல்மனரி ஃபங்க்ஷன். அந்த ஒரு பர்சனோட பல்மனரி லங்ஸோட ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு என்ன மீட்ரு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பைரோமீட்டர். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த உன்னோட லங்ஸ் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஏதோ ஒரு சிக் பேஷண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு லங்ஸ் எப்படி இருக்கும், வீக் ஆயிரும். அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது, இந்த ஸ்பைரோமீட்டரை ஊத சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பலாம் நல்லாவே ஊத முடியாது. அப்போ அது ஒரு மெஷர்மெண்ட்டு தான், அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, ப்ரீத்திங் கெப்பாசிட்டின்னு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு மிஷின். அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருவாங்க. யூ ஆர் அட் ஹை லெவல் இன் எ மவுண்டன் அபோவ் த சீ லெவல். சடன்லி யூ கெட் பால்பிட்டேஷன் அண்ட் நாஷியா. அப்படி தலை சுற்றுற மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு இல்லையா. வாட் கண்டிஷன் ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம்? வாட் ஆர் த அதர் சிம்டம்ஸ் ஃபார் திஸ் டிசீஸ் அண்டு ஹவு கேன் இட் பி ரெடியூஸ்ட்? இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க, யோசித்து வைங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.